தினம் நல்வாழ்த்துக்கள். ஓகே, நான் என்னை பத்தி சொல்றதுக்கு நான் ஆக்சுவலா நானும் அவங்க சொன்ன மாதிரி ஐ ஹேட் அ டெலிவரி ஐ ஹேட் ஸோ அந்த விபேக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த சேஞ்ச். நான் ஐ வாஸ் ஆல்ரெடி டூயிங் யோகா. பட் அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் சிசேரியனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நான் நிறைய சர்ச் பண்ணேன், நிறைய ரிசர்ச் பண்ணேன், எதுனாலும் எனக்கு நார்மல் ஆகல அப்படிங்கறது ரிசர்ச் பண்ணி செகண்ட் டெலிவரிக்கு கண்டிப்பா நம்ம விபேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டெலிவரி, அதாவது இயற்கை சுகப்பிரசவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடல்ல எனக்கு பர்த் வில்லேஜ் கிடைச்சதுங்க கொச்சின்ல. சோ அங்க போய் நான் என்னோட செகண்ட் டெலிவரி பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய இந்த ப்ரீநேட்டல் சம்பந்தப்பட்டமா போஸ்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸசைசஸ் அவ்வளோ இருக்கிறாங்க. பட் அவ்வளோ வெளியே வரல, இயற்கையா பிரசவிக்கிறதுக்கு வரல. சோ அதுல நிறைய தேடல் ஆகி நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே யோகா இன்ஸ்ட்ரக்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ரீநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் யோகா இன்ஸ்ட்ரக்டர் பண்ணிட்டு இப்போ ஒரு 3+ இயர்ஸா நான் எடுத்துட்டு இருக்கேங்க கிளாஸஸ். பிரெக்னன்சி யோகா எடுத்துட்டு இருக்கேங்க. பிரெக்னன்சிக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு அந்த கோர் மசில்ஸ் வீக் ஆயிருங்க. சோ அதனால நிறைய பெல்விக் ப்ரோலாப்ஸ், யூரின் லீக்கேஜ், யூரின் இன்கன்டினன்ஸ், ஃபீக்கல் இன்கன்டினன்ஸ், அது எல்லாமே இருக்கும். சோ அதுக்கும் எப்படி அவங்கள கோர் ரீஹேப் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கறத நான் படிச்சு நான் கொடுத்துட்டு இருக்கேங்க எல்லாருக்கும். ஐக்கியம்ங்கிறது கம்பெனி பேருங்க, என்னோட யோகா ஸ்டுடியோ பேரு. சோ அதுல என்னன்னா மைண்ட் பாடி அண்ட் சோலை இணைக்கிறது தான் என்னோட நோக்கம். சோ நீங்க வந்தீங்கன்னா வெறும் எக்ஸசைஸ்னா உடம்புக்கு மட்டும் கிடையாது, மைண்ட் பாடி அண்ட் சோல் மூணையுமே காம் அண்ட் ரிலாக்ஸ்டா கொண்டு போறதுக்காக தான் நான் ஆக்சுவலா இதை ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி நாங்க பிரெக்னன்சிக்கான நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக, நார்மல் டெலிவரிக்கான நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக ஐ ஸ்டார்டட் ப்ரீநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் யோகா. சோ அதுலதான் நான் கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள். சோ நெக்ஸ்ட் நாங்க கிளாஸஸ்ல என்ன பண்றோம் அப்படிங்கறது வந்தா எக்ஸசைஸ் பண்ணிட்டு போறது மட்டும் இல்லாம பாடி அண்ட் பேபி கனெக்டிங், யோர் மைண்ட் அண்ட் யோர் பேபி கனெக்ட் பண்றதுக்கு நாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ், பாண்டிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். அப்புறம் லமாஸ் பிரீதிங் டெக்னிக்ஸ், நிறைய பிரீதிங் டெக்னிக்ஸ் ஃபார் யோர் பர்த். ஏன்னா உங்களோட மூச்சும் உடம்பும் கனெக்டடு. சோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க மூச்சு விடும் போது நிறைய ஆக்சிஜன் உள்ள போகும்போது உங்க லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பேபி உங்களோட லங்ஸ் எக்ஸ்பேண்ட், பெல்விக் தொராசிக் டென்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னா உங்களோட பெல்விக் ஃப்ளோரும் டென்ஷன் இல்லாம இருக்கும், பேபியும் வெளியே மூவ் ஆகுறதுக்கு ஈஸியரா இருக்குங்க. சோ அதுக்கான பிரீதிங் டெக்னிக்ஸ் நாங்க சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லேபர் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்குறோம். அண்ட் பர்த் பால் எக்ஸசைசஸ். ஸோ பர்த் பால், அந்த பெரிய பால் இருக்கும் தெரியுங்களா, பால்ல you sit and do exercises. So weekly once we'll have birth ball exercises which will help in again delivering the baby easily. உங்களோட pelvic floor tension எல்லாம் ரிலீஸ் பண்ணி டெலிவரிக்கு ஈஸியரா இருக்கிறதுக்காக எக்ஸசைசஸ் நாங்க சொல்றோங்க. அண்ட் நீங்க எப்பவுமே whenever you start an exercise, first get a consult from your doctor. அவங்க அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகேங்களா? So and then the next one is, this is how நாங்க டெய்லியும் காலையில 5:30 to 6:30 மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். அப்புறம் 8 AM to 9 AM 2 பேட்சஸ் இருக்குங்க. we give personalized care, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். ஏன்னா 1:10 மட்டும்தான், நான் 10 பேர் மட்டும்தான் உள்ள எடுப்பேன், அதுக்கு மேல நோ. பிகாஸ் அப்பதான் நான் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும். அப்புறம் அட் த டைம் ஆஃப் லேபர் அவங்க எனக்கு they'll call me, என்ன பண்ணணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டைம்ல, லேபர் டைம்ல ஐ கிவ் எக்ஸசைசஸ், நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேங்க. சோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸசைஸ் பண்ணா நம்ம ஹெல்த்தியா இருப்போம், ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருப்போம். பட் பிரெக்னன்சி டைம்ல எதனால நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட சக்ராஸ் அலைன்டா இருக்காது, ஹார்மோன்ஸ் கண்ணா பின்னான்னு ஏறி இருக்கும்.
சோ அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து நம்ம ஸ்லவுச் பண்ணும்போது நம்ம ஜென்ரலா நல்லா வயிறு இருக்கும்போது நம்ம இப்படி ஸ்லவுச் பண்ணுவோம், இல்லாட்டி இப்படி நம்ம போஸ்டரே மாறிரும். சோ அது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு தான் இந்த பிரெக்னன்சி எக்ஸசைஸ்ங்க. சோ நான் வாக்கிங் போறேன், எக்ஸசைஸ் வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா எக்ஸசைஸும் பண்ணணும், வாக்கிங்கும் பண்ணணும். ஏன்னா வாக்கிங்ல வந்து நம்ம வாக்கிங் பண்ணி நம்ம பெல்விக்கு தான் நம்ம பெல்விஸ தான் நம்ம மூவ் பண்ணுவோம். பட் எக்ஸர்சைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபுல் டாப் டூ பாட்டம் நம்மளோட உடம்பவே நம்ம வந்து அசைச்சு நம்ம வந்து மூவ் பண்ணும்போது, நம்ம நெறைய ஆக்ஸிஜன் இன்ஹேல் பண்ணும்போது, உங்க லங்ஸுக்கு ஆக்ஸிஜன் நல்லா போச்சுன்னா, பேபிக்கும் நல்லா ஆக்ஸிஜன் ஃப்ளோ இருக்கும். பேபிக்கு ஆக்ஸிஜன் ஃப்ளோ நல்லா போச்சுன்னா, பாடி டெவலப்மெண்ட், பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க. ஸோ எக்ஸர்சைஸ் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் பிரெக்னன்சி. நீங்க இன்கம்பீட்டன்ட் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து லோ பிளசன்டா இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அ பிளசன்டா வந்து ரொம்ப தின்னா இருக்கும். இல்ல ஒரு சில பேத்துக்கு வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே வந்து ஜஸ்ட் சீட்டட் உட்கார்ந்துட்டே லைக் அவங்க சேர்ல உட்காந்துட்டே தே கேன் ஜஸ்ட் மூவ் தியர் ஹெட் கை எல்லாம் வார்ம் அப்ஸ் பண்ணிட்டு தே கேன் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். சும்மா நம்ம இந்த கேட் அண்ட் கவ் எக்ஸசைஸ் உட்காந்துட்டே அவங்க கேட் அண்ட் கவ் எக்ஸசைஸ் பண்றதே அவங்களுக்கு வந்து பேக் பெயின் ரிலீவ் ஆகுங்க. ஸோ எக்ஸசைஸ் அண்ட் பிரீதிங் அண்ட் ரிலாக்ஸேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் பிரெக்னன்சி. நீங்க ரிலாக்ஸ்டா இருந்தா தான் உங்க ஃபேமிலியை வந்து நீங்க நல்லா பாத்துக்க முடியும், ரிலாக்ஸ்டா வச்சிருக்க முடியும். ஸோ எக்ஸசைஸ் தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப்டர் டெலிவரி என்னன்னா, ஆஃப்டர் டெலிவரி நெறைய எக்ஸர்சைஸ்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா, அப்பதான் பாடி ஹீல் ஆயிட்டு இருக்கும். ஸோ என்னன்னா, கோர்லாம் வந்து வீக் ஆயிரும். வீக் ஆகும்போது பேக் பெயின் வரும், லோவர் பேக் பெயின் வரும், காலு, முட்டி எல்லா வலியும் வரும். ஸோ அந்த அந்த கோர் மசில்ஸ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி, திருப்பி பொசிஷன் கொண்டு வந்து கோர ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக தான் அந்த போஸ்ட்நேட்டல் எக்ஸர்சைஸஸ்ங்க. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். Okay, so I'm happy to be a part of Divyaka's workshop. ஏன்னா அவங்க இந்த மாதிரி அவங்க எடுத்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றது எல்லாரும் எல்லாரும் யோசிக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு வந்து இவ்ளோ செல்ஃப்லெஸ்ஸா யாரும் யோசிக்க மாட்டாங்க. சோ இந்த இந்த மாதிரி ஒரு சோல் இவங்களோட இதுல நான் பங்கேற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கூட நான் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நான் பங்கேற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஓகே. சோ if you all are practicing with me, if you have the approval from your doctor, I'll show you like few warm-ups or 5 exercises, important exercises pregnancy timeல பண்ணக்கூடிய 5 important exercises. அதுக்கப்புறம் பிரீச் ஆனா என்ன பண்ணலாம், பிரீச் வராம இருக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் ஷேர் பண்றேங்க. Okay, anybody யார இங்க pregnant, how many people are pregnant here? எத்தனை பேர் பிரெக்னெண்டா இருக்கீங்க? Okay, Saranya. Nandini is pregnant. Okay. நீங்க அன்மியூட் பண்ணலாமே. நீங்க இது பண்ணணுமா? எந்த எந்த ட்ரைமஸ்டர்ல இருக்கீங்க? கலைசெல்வி இஸ் 11 வீக் பிரெக்னன்ட். ஓகே. இப்பதான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். ஓகே. Renuka is pregnant. Bhuvana is 6 months pregnant. Okay. Kirtana is 35 weeks. Okay. Nitya Kalyani 28. Saranya 20. Okay. ஓகே. சோ நீங்க டாக்டர்ஸ் ஏதாவது கேட்டீங்களா? நாங்க எக்ஸர்சைஸ் பண்ணலாமா? ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஹேவ் யூ ஆஸ்க்ட்? யார் யார் கேட்டு அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களோ நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க. நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் பேசிக் 5 எக்ஸர்சைசஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. கலைசெல்வி ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் நீங்க பண்ண வேண்டாம். யூ கேன் ஜஸ்ட் சிட் ஆன் த சேர். சும்மா வார்ம் அப்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஹூ ஆல் ஆர் இன் த செகண்ட், தேர்ட் ட்ரைமஸ்டர் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இதுதான் வந்து நம்மளோட பெல்விஸ்ங்க. ஓகேவா? சோ பேபி வந்து எப்பவுமே இந்த இடத்துலதான் ஃபிக்ஸ் ஆவாங்க. ஓகே. இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் உள்ள உள்ள இது வந்து
top of your pelvis. Okay, inlet opening of your pelvis. Slowly when the baby moves down, this is the mid pelvis. இந்த இடத்துல தான் பேபி ரொட்டேட் ஆவாங்க. இங்கதான் உங்களுக்கு ஜாஸ்தியான ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகேங்களா? அப்புறம் இங்க கீழே தான் அவுட்லெட் ஆஃப் யோர் பெல்விஸ். இங்க என்னன்னா நம்மளோட டேல் போன், இப்ப நம்ம நிறைய உட்காந்துட்டே இருக்கோம், நம்ம படுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட டேல் போன் வந்து இப்படி அமர்ந்து இருக்கும். ஓகேங்களா? சோ டேல் போன் ஓபன் ஆகி இங்க வெளியே வர்றதுதான் அவுட்லெட் ஓப்பனிங் ஆஃப் யோர் பெல்விஸ். சோ நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸும் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து பெல்விஸ் வந்து இப்படி விரிய வைக்கிறதுக்காக இருக்கும். இப்படி நல்லா விரிஞ்சு கொடுத்தாதான் உங்க பேபி வந்து வெளியே வர்றதுக்கு ஈஸியரா இருக்கும். அப்பதான் வந்து இந்த இடத்துல டென்ஷன் இதுதான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். உங்க பெல்விஸ் கீழே இருக்கிறது தான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து டென்ஷன் இல்லாம இருக்கும். சோ டென்ஸ்டா இருந்துச்சுன்னா ஓபன் ஆகாது. அப்பதான் ஒரு சில பேர் நீங்க கேள்விப்படுவீங்களோ 12 மணி நேரம் ஆச்சு, 24 மணி நேரம் ஆச்சு டெலிவரி. ஏன்னா நம்ம டைட்டா இருக்கு, இப்படி பெல்விஸ் வந்து இப்படி டைட்டா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடி அசைச்சிருக்கவே மாட்டோம். சோ அங்கங்க இந்த அன்ஈவன் மூவ்மெண்ட் எல்லாம் கொடுத்து அசைச்சாதான் வந்து பேபி வந்து ஈஸியா உள்ள போய் வெளியே வர முடியும். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்றோம். ஓகே, so you can just come on to your mat இருந்தா மேட்ல வாங்க, இல்லாட்டி கீழே கம்ஃபர்டபுளா ஏதாவது பாய் இருந்தா உட்காந்துக்கோங்க. கலையரசியும் நித்திய கல்யாணியும் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகே, just close your eyes. We just do breathing. Inhale and exhale. Keep your right hand on your chest, left hand on your abdomen. As you inhale, let your abdomen rise out. And as you exhale, your abdomen is going back. Inhale, your abdomen is rising up. Exhale, your abdomen is hugging your spine back. Take a moment to connect to your baby. Root yourself to the ground. Inhale as your abdomen is rising up. Exhale, your abdomen is hugging your spine. Inhale and exhale. Try to breathe in all the way to your abdomen and breathe out. Inhale and exhale. Inhale and exhale. Now join your palms. Inhale. Om. Inhale. Om. Inhale. Om. Pray to your favorite God. Invoke the divine blessings. Now slowly bring your hands behind your back. Inhale. Exhale, bow down to the Mother Earth. Inhale, slowly come up. Rub both your palms together. Create the heat, create the energy. Place them on your eyes. And open your eyes with a beautiful smile. Okay? So first we'll start with the warm-ups. Warm-ups is, you can do seated warm-ups, you can do standing warm-ups. இப்போ நீங்க வஜ்ராசனால உட்கார்ந்து கூட நீங்க warm-ups பண்ணலாம், இல்லாட்டி சேர்ல உட்கார்ந்து கூட warm-ups பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னைக்கு வஜ்ராசனால உட்கார்றேன். நீங்க வந்து இதுல கூட சேர்ல கூட உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? சோ எப்பவுமே ஏதோ ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி, ஈவன் டான்ஸ் ஆகட்டும் இல்ல எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து இன்ஜுரி ஆகாம இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த லூப்ரிகேஷன், அந்த வார்ம் ஜாயின்ஸ் எல்லாம் வார்ம் ஆனாதான் நீங்க ஜஸ்ட் நகுந்தா கூட இன்ஜுரி ஆகாம இருக்கும். ஓகேங்களா? So warm-ups is very important. First, we always start from the top and then go to the bottom. Okay, so inhale, look up. Exhale,
touch your chin to your chest. Inhale up. Exhale, touch your chin to your chest. Inhale up. And exhale, touch your chin to your chest. Now inhale, come to the center. Inhale, come to the center. Inhale in the center here. Exhale, turn towards the right. Inhale, come to the center. Exhale, turn towards the left. Inhale, come to the center. Exhale, turn towards the right. Inhale, come to the center. Exhale, turn towards the left. Again, inhale, come to the center. Exhale, turn towards the right. Inhale, come to the center. Exhale, turn towards the left. Okay, now come to the center. Now take your fingers, place them on your shoulders. Inhale, open your chest. Exhale, touch your elbows together. Inhale and exhale. Inhale and exhale. Inhale and exhale. One more time. Inhale as you open your chest and exhale as you touch your elbows together. Ipo anti-clockwise. Continue. See, breathing is very important during pregnancy. As I told you, it will take in good oxygen into your body. Okay, so whenever you're exercising, try to bring your awareness. நீங்க எந்த part இப்ப exercise பண்றீங்களோ அந்த பாட்டுக்கு awareness கொண்டு வந்து breathe in and breathe out பண்ணணும். ஓகேங்களா? Inhale and exhale. Inhale and exhale. Okay, now bring your elbows in line with your shoulders. Inhale here, exhale, throw. Throw away all the tension. Inhale and exhale, throw. Inhale and exhale, throw. Inhale and exhale, throw. Okay, now bring your elbows forward. Inhale and exhale, throw. We tend to keep a lot of tension in our shoulders. Inhale and exhale. Inhale and exhale. Okay, now open your fingers. Open, close. Open, close. If you continue, if you notice, we are focusing on each joint. மேல இருந்து ஒவ்வொரு ஜாயிண்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? Now rotate clockwise. Breathe in and breathe out. Don't constrict your breathing. Anti-clockwise. Okay, and then drop your hands. Just do some shoulder circles to release the tension. வேற யாராவது பிரெக்னெண்டா இல்ல நீங்க பிராக்டிஸ் பண்றனாலும் நீங்க பண்ணலாம். You can practice along with me. Okay, now come to the center. Place your right hand near your right thigh. Left hand up above the head. Inhale and exhale, bend, creating more space in the side body, creating space for your baby. Inhale up and switch and exhale, bend towards the left. Okay, one more time. Inhale up and switch and exhale, bend towards the right. Inhale up and exhale, switch, bend towards the left. Okay, now come to the center. Place your hands on your knees. Okay, okay, place your hands on your knees. Inhale and exhale, bend from your lower back and come up. Inhale up and exhale, bend. Inhale up and exhale, bend. Try to bend from your lower back. The more and more you do forward bending, your tailbone will open up easily. Inhale up and exhale down. Inhale up and exhale down. Very good. All three of you are catching up very easily. Okay, now extend your legs out. Okay, your right knee எடுத்து wrap your right hand around your right knee, left hand around your right foot. Interlock. If you can't interlock, it's okay. Just hold. நீங்க இப்படியே கூட புடிச்சுக்கலாம். புடிச்சிட்டு just move. Okay, it will help in loosening the hip joint. See? Just take it. Hold. உங்களால interlock பண்ண முடிஞ்சா interlock. Otherwise, just hold and just move. Yes. Okay, so we have been working on each joint one by one. Now we are in the hip joint. Okay, so move, rock the baby to release the tension in your hip joints.
Okay, release your right leg. Take your left leg, wrap your left hand around your left knee, right hand around your left foot, and rock. It's loosening up the hip joints. Inhale and exhale. Inhale and exhale. Okay, and then release. Okay, now move your ankles. Move your feet. Make sure you don't lean backwards. Try to keep your hands beside your hips and rotate clockwise, clockwise. Okay, and then flex and point. Flex and point. Flex and point. Okay, now come to the center. Okay, these are the warm-ups. ஓகேங்களா எப்பவுமே நீங்க மனசுல ஒவ்வொரு ஜாயிண்டா நீங்க நினைச்சிட்டு வந்தாலே யூல் பி ஏபிள் டு மூவ். அந்த ஜாயிண்ட்டை நீங்க மூவ் பண்றது தான் வந்து வார்ம் அப். Okay, so these are the warm-ups. Start from the neck until your toes. Okay, now take a sip of water. I'll tell you 5 basic exercises to do during pregnancy. இப்போ மேட் வாங்க. கம் ஆன் டு யுவர் நீஸ். ஓகேங்களா, நீஸ் வந்துட்டு உங்க எல்போஸ் எடுத்து டேக் a 1 arm distance and come to table. Okay, this is the correct posture to come to table. Okay, உங்க kneesல இருந்து 1 arm distance வந்து come to table and then inhale, look up, arch your back. Okay, exhale, touch your chin to your chest and round. Exhale, touch your chin to your chest and round your back. Inhale up, arch your back. Exhale, touch your chin to your chest and round your back. Okay, inhale up, arch your back. Exhale, touch your chin to your chest and round your back. நல்லா breathe in பண்ணி மேல நல்லா arch பண்ணுங்க. Exhale, touch your chin to your chest and round your back. Okay, continue. So this cat and cow exercise is very good for your back. உங்களோட lower back pain relieve ஆகும், உங்க upper back pain relieve ஆகும், baby optimal position வருவாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ஃபோர்ஸ்லேயே தான் இருக்கும். அவங்களுக்கு டெலிவரி வந்து ரொம்ப ஈஸியராக இருக்கும். சும்மா மா அப்படிங்குவாங்க, அப்படியே ஒரு குழந்தை பேபி பிறந்துரும். லைக் அது ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மேமல்ஸ்லாம் பார்த்தா ஈஸியாக பிறந்துரும். ஏன்னா அவங்க ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் கிராவிட்டி இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கேட் அண்ட் கவ் டெய்லியும் 10 கவுண்ட்ஸ் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் வெரி குட். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னது? கேட் அண்ட் கவ். அதாவது you need to look up, arch your back, exhale, touch your chin to your chest and round your back. Your elbows are pointing sideways. Okay, fingers are pointing towards the center, towards the front. Okay, this is the correct posture. Inhale up and exhale down. Inhale up, arch your back and exhale, touch your chin to your chest and round your back. Inhale up, arch your back. Exhale, touch your chin to your chest and round your back. Okay, so this is the first one, cat and cow, the first exercise. Okay, now we move to the second exercise. எப்பவுமே வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து இப்போ எந்திரிக்கிறதோ இல்லை கீழே உட்காரதோ ஒவ்வொரு டிரான்சிஷன் போஸாக போகணும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் போகிறதுக்கு எப்படின்னா டக் யோர் டோஸ். ஓகே, அண்ட் லிஃப்ட் யோர் டெயில் போன் அப். This is called as downward facing dog. ஓகேங்களா, and then slowly walk your hands towards your legs and stand up. ஓகே, எப்படின்னா இப்போ நீங்க நீஸ்ல இருக்கீங்க, உங்க டோஸ் இருக்குல்ல, டோஸை டக் பண்றீங்க, slowly lift பண்றீங்க and then walk your hands towards your legs and stand up. Okay, it's very easy. இந்த downward facing dog position வந்து அதுவும் one of the best positions pregnancyல பண்றது. ஏன்னா பேபி வந்து அன்ஈவன் பொசிஷனோ இல்ல இப்படி தலை இப்படி சாஞ்சு இருக்கு இல்ல பிரீச் இருக்கு அப்படின்னா டவுன்வர்ட் ஃபேசிங் டாக் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். இமீடியட்டா பேபி பொசிஷன் வந்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் கேட் அண்ட் கவ். செகண்ட் இஸ் வீரபத்ராசனா, பெல்விக் வைடனிங்காக பண்றதுங்க. ஓகேங்களா, ஸோ எப்படின்னா your right leg is pointed towards the right side, left leg is extended out 2 to 3 feet apart. Okay, your pelvis is zipped forward. ஓகேங்களா, இப்படி இருக்கக்கூடாது, இந்த நியூட்ரல் பெல்விஸ்ல இருக்கணும். ஓகே, first right leg is pointed towards the right side, left leg is inclined inwards. Okay, now inhale, raise your hands in line with your shoulders and exhale,
bend your right knee. Okay, see, your right knee is parallel to your ankle. இப்படியும் போக கூடாது, இப்படியும் இருக்க கூடாது. It should be exactly parallel to your ankle. Your pelvis is zipped forward. Inhale and exhale. Inhale and exhale. Inhale and exhale. You need to breathe in and breathe out deeply. As I said, breathing is very important. Inhale and exhale. Okay, now slowly drop your hands. Exhale and slowly turn towards the left side. Your left leg is pointing towards the left side. Right leg is inclined inwards. As I told you, unga pelvis vandu open pandrakana movements da nama பண்ணுவோம் எப்பவுமே கிளாஸ்ல. Inhale, raise your hands in line with your shoulders and exhale, slowly bend. Okay, you can even extend your back of your leg a little more. See, your right knee is parallel to your ankle. Your hands are in line with your shoulders and look towards the left. Left side part, inhale and exhale. Inhale and exhale. Inhale and exhale. Inhale. Bring your toes are pointing towards the front. Come to the center. Okay, the first exercise was carried. The third exercise is goddess pose. Okay, it will help in opening your mid pelvis. Okay, bring your elbows in line with your shoulders. Your palms are facing outwards. See, elbows in line with your shoulders, palms facing outwards. Yes. Inhale and exhale, slowly bend. See, nalla wide ah irukku en kaalu en pelvis vandu. Okay, and then sit. Inhale and exhale. இது வந்து goddess pose. ஓகேங்களா? It will help in opening your pelvis. Inhale and exhale. Inhale. Inhale, slowly come up and exhale, drop. Okay, the first one was cat and cow, the second is Veerabhadrasana, third is goddess pose. In the மூணுமே வந்து it will help in relieving your back pain, opening your pelvis. Okay, now the fourth exercise is, are you practicing? Fourth exercise. Okay, slowly inhale, raise your hands up and exhale, slowly bend your knees. Slowly bend your knees and come sit on the mat in Malasana. டாக்டர்கிட்ட போனா இந்தியன் டாய்லெட்ல உட்காருங்க, இந்தியன் டாய்லெட் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இந்தியன் டாய்லெட் பொசிஷன் தான் இதுங்க. இட் இஸ் வெரி குட் டு ரிலீவ் யுவர் கான்ஸ்டிபேஷன், ஓப்பன் யுவர் pelvis, release the tension in your pelvic floor muscle also. So inhale and exhale here, join your palms, push your knees with your elbows. Okay, breathe in and breathe out. Inhale and exhale. Yes. Inhale and exhale. Yes, very good. Inhale and exhale. Inhale and exhale. Okay, now slowly sit on the mat. Extend your legs out. If you see, நான் மேலே எந்திரிக்கும் போது டவுன்வர்ட் ஃபேசிங் டாக்ல வந்தேன், கீழே உட்காரும் போது ஸ்லோவா வந்து மாலாசனா, அதாவது இந்த டீப் ஸ்குவாட்டிங்ல வந்து உட்கார்ந்தேன். Okay, now the fifth exercise is join the soles of your feet together. Okay, இது butterfly நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. So bring it closer to your groin. Okay, make sure your spine is straight. Okay, நல்லா க்ளோஸரா கொண்டு வந்து உங்க ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா வச்சு slowly just flap. Okay, so this will help in again opening your pelvis, strengthening your pelvic floor muscles. Okay, strengthening your uterus. This is very good for all the women. Okay, it will help in strengthening your thighs as well. Okay, inhale and exhale deeply. Inhale and exhale. Inhale and exhale. Okay, இது வந்து நீங்க 30 கவுண்ட்ஸ் பண்ணலாம், 40 கவுண்ட்ஸ் பண்ணலாம், பட் ஆனால் டீப் ப்ரீதிங்ல இருக்கணும். The more and more you are in deep breathing, the more better it is for you to exercise. Okay, so அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பெயின்ஸ், ஏக்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அண்ட் காமன் ப்ரெக்னென்சியில் இருக்கிற காமன் பெயின்ஸ், அதாவது பியூபிக் போன் பெயின், இந்த கீழே பியூபிக் போன் பெயின் இருக்கும் இல்லைங்க, வெஜைனலில் ஒரு பெயின் வரும், அது
லோவர் பேக் பெயின், டெயில் போன் பெயின், எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின், சியாட்டிகா, அது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் பண்ண 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 அந்த பெயின் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும், ரிலீவும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வாஸ் கேட் அண்ட் கவ். செகண்ட் வந்து வீரபத்ராசனா, அதாவது வாரியர் போஸ். தேர்ட் வந்து காடஸ் போஸ். ஃபோர்த் வந்து மலாசனா, அதாவது டீப் ஸ்குவாட்டிங், இந்தியன் டாய்லெட் பொசிஷன். ஃபிஃப்த் வந்து பட்டர்ஃப்ளை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. So these are very safe, low impact movements which you can do during your pregnancy, provided you get your consult from your doctor. உங்க டாக்டர் ஓகே சொன்னா நீங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? So you can just extend your legs out, release the tension in your legs. Okay, now I'll tell you breech position எதனால போகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். எப்பவுமே நம்ம pelvis வந்து நியூட்ரல் பொசிஷன்ல இருக்கணும். This is the pelvis. See, this is the pelvis. Position வந்து நியூட்ரல் பொசிஷன்ல இருக்கணும் pelvis. உங்க pelvis ஒண்ணா இப்படி சாஞ்சிருந்தாலோ, இப்படி ரொம்ப சாஞ்சிருந்தாலோ, இல்ல இப்படி இருந்தாலோ உங்க பேபி வந்து breach போயிடுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரலா பிரெக்னன்சி டைம்ல என்ன பண்ணுவோம்? நம்ம இப்படி சாஞ்சு உட்காருவோம். நம்ம போய் சேர்ல சோஃபால சாஞ்சு உட்காருவோம், இல்ல கீழே அப்பாடா அப்படின்னு சாஞ்சு உட்காருவோம். பட் அந்த சாஞ்சு உட்காரும் போது நம்ம பெல்விஸ் என்னன்னா இப்படி மேலே போயிடும். அவள் மேலே போகும்போது நம்ம பேபி வந்து அங்கதான் மேலதான் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி திரும்பிக்குவாங்க மேலே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி இருந்தால் ஈஸியாக பீச் போயிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பைன் நியூட்ரலாக இருக்கணும். நம்ம ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதர் வந்து நீங்கள் இப்படி உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம், ஒரு குஷன் அடியில் வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது காரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அடியில் ஒரு குஷன் வச்சு ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா? பேபி எப்போவுமே ப்ரீச் பொசிஷன் என்ன ஆகும்னா, நம்ம இப்படி சாஞ்சு உட்காரும்போது, இந்த மாதிரி நம்ம இப்படி சாஞ்சு உட்காரும்போது நம்மளோட பெல்விஸ் வந்து இப்படி மேலே போய்க்கோங்க. ஸோ அப்படி மேலே போகும்போது பேபிக்கு வந்து மேலே தான் நிறையா ஸ்பேஸ் இருக்குன்ட்டு பேபி வந்து திரும்பிக்குவாங்க. ஏன்னா பேபிக்கு பம்மு பெருசாக இருக்கும், தலை வந்து சிறுசாக இருக்கும். ஸோ அங்கே தான் நிறையா பொசிஷன் இது இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பிக்குவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, அந்த டைமில் பேபி ப்ரீச் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அப்டோமன் ஸ்ட்ரென்த் லூஸ் ஆகும், அப்புறம் சி செக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ எப்போவுமே இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் பெல்விஸ் வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும். அப்போ நம்ம சாஞ்சு உட்கார என்ன ஆகும்னா, உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு மாதிரியான ஒரு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்பைன் மேலேயே ப்ரெஷர் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ எப்பவுமே வந்து உங்கள் ஸ்பைன் வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்து ஒரு அடியில் ஒரு குஷன் வச்சு உட்கார்றது, ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. அப்படி இல்லாட்டி சேரு, இந்த சேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, டைனிங் டேபிள் சேரை வந்து எடுத்து இப்படி முன்னாடி சாஞ்சு உட்காந்துக்கலாம். ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து குட், ஓன்லி பேக்வர்ட் லீனிங் பொசிஷன் தான் நாட் குட். ஸோ இப்படி டைனிங் டேபிள் சேரை வச்சு இப்படி நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கலாம். இல்லை பர்த் பால் இருந்ததுன்னா பர்த் பாலில் உட்காந்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கீழே உட்காரதுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக, ஈவன் இப்படி நீங்கள் திருப்பி உட்காரனாலும் பின்னாடி வந்து ஒரு குஷன் இல்லாட்டி ஒரு தலகாணி வச்சு இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பைன் உங்கள் லம்பாருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, உங்களோட ஸ்பைன் நியூட்ரல் பொசிஷன் இருக்கும்போது பேபியோட பொசிஷனும் வந்து பெட்டராக இருக்கும். உங்களுக்கு பேக் பெயினும் பின்னாடி வராமல் இருக்கும். இப்போ ப்ரெக்னன்சி டைம்லேயும் பேக் பெயின் வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் ப்ரீச் போனால் என்ன பண்ணலான்னா, இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், நான் காமிக்கிறேன். இது வந்து எப்பவுமே வந்து ஒரு ட்ரெயினர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதா நல்லது. பேபி ப்ரீச் போனால் எப்பவுமே ஒரு ட்ரெயினர் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுதான் உங்களோட பெட்டு இல்ல கவுச்னு வச்சுக்கோங்களேன். பில்லோ வந்து ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜஸ்ட் பிளேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் த பில்லோ அண்ட் கோ டவுன். ஓகே, இப்படி பண்ணும்போது நல்லா பேபி வந்து மறுபடியும் நல்லா கரெக்டான, இப்படி பண்ணும்போது பேபி கரெக்டான பொசிஷனுக்கு திரும்பிக்குவாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். 98% ஆஃப் த பீப்புள் ஹேவ் டர்ன் தியர் பேபிஸ் வித் இன் திஸ் பொசிஷன். ஓகேங்களா? இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமா தெரியல, இல்லை ரொம்ப ரிஸ்கியா தெரியல, பட் இட்ஸ் ஆக்சுவலி ஈஸி. பட் ஆனால் ட்ரெயினர் இல்லாமல் இதை பண்ணக்கூடாது. கூட ஒரு ட்ரெயினர் இருக்கணும், அட்லீஸ்ட் ஆன்லைன்லயாச்சும் இந்த ட்ரெயினர் இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, சேஃபாக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஓகேங்களா? த செகண்ட் பொசிஷன் இஸ்
டவுன்வர்ட் ஃபேசிங் டாக். அப்படியே நீஸ்ல வந்துட்டு நான் அப்படியே காமிச்சு இல்லைங்களா, அதுதான் டவுன்வர்ட் ஃபேசிங் டாக். கம் ஆன் டு யுவர் நீஸ், டக் யுவர் டோஸ் அண்ட் லிஃப்ட் யுவர் டெயில் போன் அப் அண்ட் கம் டவுன். ஓகே, இதுதான் செகண்ட் பொசிஷன். ஓகே, அண்ட் தென் த தேர்ட் பொசிஷன் என்னன்னா, இப்படியே நீஸ்ல வந்துட்டு ஸ்லோலி வாக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் த மேட் அண்ட் லை யுவர் அப்பர் பாடி ஆன் த மேட். இப்படி உங்க ஹிப்ஸ் வந்து மேலே ஃபேஸ் ஆயிருக்கும், உங்க பாடி அப்பர் பாடி வந்து கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து another position. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேலே கவுச்ல இன்வர்ஷன், செகண்ட் டவுன்வர்ட் ஃபேசிங் டாக், தேர்ட் வந்து பப்பி போஸ். இது வந்து பப்பி போஸ். இது வந்து சேஃப். இந்த பப்பி போஸ் வந்து சேஃப், எல்லாருமே பண்ணலாம். நீங்க பிரீச் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த பப்பி போஸ் பண்ணலாம். இட் இஸ் அ வெரி குட் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் இந்த பப்பி போஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரீச் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், குஷன் வச்சுக்கணும், ட்ராவல் பண்ணும்போது குஷன் வச்சுக்கணும். உங்கள் பெல்விஸ் வந்து ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன் இல்லை பேக்வர்ட் லீனிங் பொசிஷனில் இருக்கக்கூடாது. ஸ்பைன் பெல்விஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? எனி டவுட்ஸ் இன் திஸ் எக்ஸசைஸ்? இப்போ நான் அந்த 5 எக்ஸசைசஸ் பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நான் கிளியராக தெரியலண்ணா? ஓகே, ஓகேங்க. ஓகே, ஸோ இப்போ வில் டூ பிராணயாமா. ஸ்லோலி கம். இது வந்து பிராமரி பிராணயாமா. பிராமரி பிராணயாமா என்னன்னா, யுவர் பாடி நீட் நார்மலாக பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். ஓகே, இந்த கொஸ்டின் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம பிராமரி பிராணாயாமா முடிச்சுட்டு வில் கம் பேக் டு த எக்ஸசைஸ் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ பிராமரி பிராணாயாமா இஸ் நத்திங் பட் நம்ம இந்தியன் பி பேர் தான் பிராமரிங்கிறது. ஓகேங்களா? ஸோ பிராமரி வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பி வந்து எப்பவுமே ஜின்னு சவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்ல, அதே தான் இந்த பிராமரியும் பண்ணும். ஓகேங்களா? அப்படின்னு ஒரு சவுண்ட், ஹம்மிங் சவுண்ட் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், இன்ஹேல், அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மாதிரியான ஒரு ஹம்மிங் சவுண்ட் பண்ண முடியுதா? உங்க ஸ்கல் வைப்ரேட் ஆகுதா? எஸ், அதுதான் இந்த பிராமரியோட சவுண்டு. இது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா, ஷண்முகி முத்ரான்னு சொல்லிட்டு நம்ம 5 ஃபிங்கர்ஸ் எடுத்துட்டு, முக்கினா 5, ஷன்னா க்ளோசிங். ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் த 5 கேட்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் தான் வந்து ஷண்முகி முத்ரா. அதாவது உங்களோட தம்பு இருக்குல்ல, தம்பை எடுத்து உங்கள் ட்ரேகஸில் வைக்கணும். அதாவது உங்களோட இயர் லோபு வச்சுட்டு, இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யோர் ஐலிட்ஸ், மிடில் ஃபிங்கர் நியர் யோர் நாஸ்ட்ரில், ரிங் ஃபிங்கர் அண்டர் யோர் நாஸ்ட்ரில் அண்ட் லிட்டில் ஃபிங்கர் அட் த கார்னர் ஆஃப் யூர் லிப்ஸ். ஓகேங்களா? இதை வச்சு பிளேஸ், சும்மா அப்படியே பிளேஸ் பண்ணால் போதும், ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு இன்ஹேல், மேக் ஷூர் யுவர் ஸ்பைன் இஸ் ஸ்ட்ரெயிட், ஐஸ் ஆர் க்ளோஸ்ட். Inhale through your nose and exhale with your mouth closed with a humming sound. Inhale. Okay, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. Are you being able to do it? Do it along with your breath. Let it be long and deep. Okay, நான் கால் அவுட் பண்றேன், நீங்க பண்ணுங்க. Inhale and exhale with the humming sound. Inhale. 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 Inhale.
Inhale. Inhale. Slowly drop your hands. Your eyes are closed. Feel the vibration. உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் ஆகிறத உணருங்க. This sound helps in calming your mind and your body, relieves your stress, relieves your BP. Helps you stay focused and calm throughout the day. Slowly lie on your side. அப்படியே சைடில் அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க. Let's go into relaxation. அப்படியே சைடில் இப்படி எப்பவுமே நம்ம படுக்கும்போது சைடில் திரும்பி தான் படுக்கணும். Don't lie straight, otherwise you'll be putting pressure on your abdomen. So try to lie on your side and make yourself comfortable. Relax your body. Relax your mind. Make yourself as comfortable as possible. Slowly bring your awareness to your surroundings. Bring your awareness to your breath. Inhale and exhale. Inhale and exhale. Bring your awareness to your body. Slowly bring your awareness to your legs. Let your legs relax. Relax. Slowly bring your awareness to your shin bone and your calf muscles. Let your calf muscles relax. Bring your awareness to your thighs. Bring your awareness to your hips. Let your thighs and hips rest and relax on the mat. Relax. 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 Slowly bring your awareness to your abdomen. As your abdomen is relaxed, your baby is also relaxed inside. Bring your awareness to your back, your upper back, mid back, and lower back. Bring your awareness to your upper body. Let it all just rest and sink into the mat. Bring your awareness to your hands, your arms, forearms, and your fingers. After all the work you're doing, just let your hands relax. Bring your awareness to your face. Let your senses relax. Your eyes, nose, your tongue,
and your ears. Let them all just rest and relax. Now slowly bring your awareness to your head, your scalp. Your complete body is relaxed. Starting from your head till your toe, let it all just rest and relax on the mat. Sink your body into the mat. There's an abundant aura around you. The universe is protecting you and your baby. Slowly bring your awareness back to your body. Try to move your hands and legs. Bring your awareness back to your breath. Inhale and exhale. Bring your awareness back to your surroundings. You're hearing the noise around you one by one. Bring your awareness back to your surroundings, and slowly, when you feel you're ready, you can sit up with the help of your hands. Your eyes are closed. Place your hands on your abdomen. Take a moment to connect to your baby. Fill your heart with love, compassion, and joy, and talk to your baby. Connect to your baby and talk to your baby. Let's bless the baby. You can repeat after me. அருட்பேராற்றல் கருணையினால் என் கருவில் வளரும் குழந்தை உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வாயாக. அருட்பேராற்றல் கருணையினால் என் கருவில் வளரும் குழந்தை உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வாயாக. Bless the world. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். Join your palms. Om Loka Samasta Sukhino Bhava. Loka Samasta Sukhino Bhava. Loka Samasta Sukhino Bhava. Om Shanti Shanti Shanti. Slowly place your hands on your eyes. Place your hands on your eyes. Feel the silence. Feel the calmness. Slowly, when you feel ready, you can open your eyes with a beautiful smile. Okay. So I think now it is the break time. வணக்கம், வெல்கம் பேக். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா எல்லாரும் கேட்கலாங்க. நான் அன்மியூட் பண்றேங்க. கொஸ்டின் இருக்கவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சாட்ல ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாப்பாக்கு போற பிளட் ஃப்ளோ கொஞ்சம் லோவா இருக்குன்னு சொல்றாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்பாக்கு போகிற பிளட் ஃப்ளோ கொஞ்சம் லோவாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஆஸ்பிரின் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு ஆஸ்பிரின்னு ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. பிளட் வந்து திக்காக இருக்குது, அதனால தான் பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஈவனாக இல்லை. ஓகே, தேவ் கிவன். ஸோ பிளட்டு தின் ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய ஆல்கலைன்
ட்ரிங்க்கோ இல்லை ஆல்கலைன் ஃபுட், அதாவது நிறையா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். அப்புறம் லெஃப்டில் திரும்பி படுக்கணும். ஸோ நீங்கள் லெஃப்டில் திரும்பி படுத்தாதான் பேபிக்கு வந்து பிளட் ஃப்ளோ ஈவனாக போகும். அப்போ தான் நீங்கள் உங்கள் பிளட் ஃப்ளோ வந்து யூட்ரஸுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே லெஃப்டில் திரும்பி படுங்க. நிறைய ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. பிளட்டு திக்காக இருக்குது. ஹைட்ரேட் பண்ண தான் வந்து பிளட்டு தின் ஆகும். கொஞ்சம் லெமன் வாட்ரு அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே 500 ml வாட்டர் பாட்டிலில் ஒரு ஜஸ்ட் 10 drops ஆஃப் லெமன் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அதை குடிங்க. நிறைய ஹைட்ரேஷன் தான் வந்து பிளட்டை தின் பண்ணும். தின் ஆனால் தான் வந்து பேபிக்கு பிளட் ஃப்ளோ ஈவனாக போகும். அப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண பிளட் ஃப்ளோவும் வந்து ஈவனாக போகும். ஸோ உங்களுக்கு பிளட் வந்து வார்ம் ஆகும்போது நல்லா அந்த தின் ஆகுமா, தின் ஆகும்போது பேபி வந்து அப்படியே அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஈவனாக வந்து பேபிக்கு போயிட்டே இருக்கும். உங்கள் பாடியில் பிளட் ஃப்ளோ ஈவன் ஆச்சுன்னா பேபி பாடிலையும் பிளட் ஃப்ளோ ஈவன் ஆகும். நோ டவுட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, நார்மலா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் எப்ப இருந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கலைசெல்வி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து நீங்கள் சும்மா சீட்டட் தானே, அன்லெஸ் நீங்கள் பெட் ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். பட் எல்லாருமே பட்டர்ஃப்ளை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இருந்தே பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் சீட்டட். நீங்கள் சும்மா இப்படி கால் வந்து இது பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு இல்லை, நீங்கள் எப்போ டாக்டர் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அப்போவே பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒன்று சொல்லப்போ உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது வேண்டாம். எப்போ உங்கள் டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அப்போ இருந்து நீங்கள் பட்டர்ஃப்ளை பண்ணலாம். ப்ராபப்ளி ஜென்ரலி செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே எக்ஸசைசஸ் வந்து ஓகே சொல்லுவாங்க டாக்டர். ஸோ அப்போத்துலேருந்து நீங்கள் பண்ணலாம். how many time you will do the yoga per day மேம்? யோகா வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணால் போதும். மற்ற டைம் வந்து வாக்கிங் போகிறது, ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணுறது, அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து ஜென்ரலாக நீங்கள் இதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, ஆல்ரெடி வந்து எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் அங்கங்கே சின்ன சின்ன பொசிஷன்ஸ் பண்ணுறது ஓகே. பட் ஆனால் யூ ஷுட் கெட் அ கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யுவர் டாக்டர். ஓகே? இன்னொரு எந்த டவுட்டும் இல்லைங்களா? எக்ஸசைஸ் புரிஞ்சிச்சா? லைக் அந்த 5 எக்ஸசைஸ், கேட் அண்ட் கவ், வீரபத்ராசனா, காடஸ் போஸ், உட்கட்டா கோணாசனா, தட் இஸ் காடஸ் போஸ். ஃபோர்த் வந்து எனிபடி, எனி கெஸ்? மாலாசனா. எஸ், வெரி குட், மாலாசனா. அண்ட் வெரி குட், ரேணுகா தேவி, வெரி குட். இன்னொருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்களே இப்போ, ஆர்த்தி மீனா. ஆர்த்தி. ஓகே, ஸோ கவனிக்கிறீங்க. ஓகே, and the fifth one is butterfly. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த 5 exercises. நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். இது இட்ஸ் சேஃப். ஓகே, இட்ஸ் லோ இம்பேக்ட். எனிதிங் எல்ஸ்? ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேஃப் ஃபார் 12-week pregnancy. 12-week pregnancyக்கு ஒரு 15 to 20 minutes வாக் நீங்கள் பண்ணால் போதும். ஸ்லோலி யூ கிராஜுவலி இன்க்ரீஸ். செகண்ட் ட்ரைமஸ்டர் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour பண்ணுங்கள். அப்புறம் தேர்ட் ட்ரைமஸ்டர் போனதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச ஒரு 45 minutes to 1 hour வாக் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் 15 to 20 minutes போதும். சாப்பிட்ட உடனே பண்ணாதீங்க. கொஞ்சம் எம்டி ஸ்டமக், காலையில் எழுந்திரிச்சு ஒரு 15-20 minutes வாக் போகிறீங்களா, ஓகே. இல்லை ஈவினிங் டைம் ஒரு எம்டி ஸ்டமக் இருக்கும்போது வாக் போங்க. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் இட். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, கொஸ்டினும் போடல. நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணலாங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர் மாதிரி சொல்லலாம். யாரெல்லாம் ப்ரெக்னெண்டா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது இன்னும் நல்லா இருக்கும். 2 கையும் வயிற்றுல வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு கை ஹார்ட்லையும் ஒரு கை வயிற்றுல வச்சுட்டாலும் சரி, எது கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. இந்த மெசேஜை நீங்க தினமும் ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாமே ஒரு டைம் ஒதுக்கி நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே ரிப்பீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே மேம். நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த கர்ப்ப காலத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும் நானும் என் குழந்தையும் மிக சுலபமாக கடக்கிறோம். நான் அன்றாட வேலைகளை சுறுசுறுப்பாக செய்கிறேன். என் ஒவ்வொரு உறுப்பும்
இறை நியதிக்குட்பட்டு இறை நியதிக்கு உட்பட்டு என் குழந்தையை என் குழந்தையை ஆரோக்கியமாக உருவாக்கி வருகிறது. ஆரோக்கியமாக உருவாக்கி வைக்கிறது. என் குழந்தையின் என் குழந்தையின் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உறுப்பும் நல்ல முறையில் நல்ல முறையில் உருவாகி உருவாக்கி வளர்ச்சி அடைகிறது. வளர்ச்சி அடைகிறது. என் குழந்தையின் என் குழந்தையின் ஒவ்வொரு மனதின் ஒவ்வொரு திறனும் சிறப்பாக செயல்படுகிறது. சிறப்பாக செயல்படுகிறது. என் குழந்தை என் குழந்தை நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நல்ல மன ஆரோக்கியத்துடனும் நல்ல மன ஆரோக்கியத்துடனும் நல்ல புத்தி கூர்மையுடனும் நல்ல புத்தி கூர்மையுடனும் பிறக்கிறது. இருக்கிறது. பிரசவ நேரத்தை பிரசவ நேரத்தை நான் ஆவலோடும் நான் ஆவலோடும் தைரியத்தோடும் தைரியத்தோடும் எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்கிறேன். பிரசவ நேரம் பிரசவ நேரம் எனக்கும் எனக்கும் என் குழந்தைக்கும் என் குழந்தைக்கும் சுலபமாக இருக்கிறது. சுலபமாக இருக்கிறது. பிரசவ நேரத்தில் பிரசவ நேரத்தில் என் குழந்தை என் குழந்தை நெளிந்து மெலிந்து ஒடுங்கி ஒடுங்கி சுலபமாக வெளிவருகிறது. சுலபமாக வெளிவருகிறது. வெளிவந்ததும் வெளிவந்தது என் குழந்தை என் குழந்தை நன்றாக சுவாசிக்கிறது. நன்றாக சுவாசிக்கிறது. என் குழந்தைக்கு என் குழந்தைக்கு தேவையான பாலமுது தேவையான பாலமுது என்னில் சுரக்கிறது. எண்ணில் சுரக்கிறது. குழந்தை குழந்தை நன்றாக பாலருந்துகிறது. நன்றாக பாலருந்துகிறது. குழந்தையை தொடர்ந்து குழந்தையை தொடர்ந்து என் உடலில் என் உடலில் நச்சு தட்டும் நச்சுத்தட்டும் இதர கழிவுகளும் இதர கழிவுகள் சுலபமாக வெளிவருகிறது. சுலபமாக வெளிவருகிறது. என் குழந்தையும் என் குழந்தையும் நானும் நானும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறோம். பிரசவ நேரத்திலிருந்து பிரசவ நேரத்தில் இருந்து என் உடல் என் உடல் பழைய நிலைக்கு பழைய நிலைக்கு கச்சிதமாக திரும்புகிறது. சிதமாக திரும்புகிறது. என் குழந்தைக்கு என் குழந்தைக்கு நாள் ஒன்றிலிருந்தே நாள் ஒன்றில் தேவையான அனைத்தும் தேவையான அனைத்தும் சிறப்பாக கிடைக்கிறது. சிறப்பாக கிடைக்கிறது. நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல ஆரோக்கியமான உணவு, தரமான கல்வி, தரமான கல்வி, ஞானம், ஞானம், நல்ல வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் அனைத்தும் அனைத்தும் சரியான தருணத்தில் சரியான தருணத்தில் என் குழந்தைக்கு கிடைக்கிறது. என் குழந்தைக்கு கிடைக்கிறது. இனிய சுகப்பிரசவத்தில் இனிய சுகப்பிரசவத்தில் பிறந்த என் குழந்தை பிறந்த என் குழந்தை இயற்கையை நேசித்து இயற்கையை நேசித்து வளமாக வாழ்கிறது. வளமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்ணை திறந்துக்கலாங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு எப்போ டல்லா ஃபீல் பண்றீங்களோ அப்ப இதை நீங்க சொல்லலாம். ஓகே மேம். உங்களுக்கு யாராருக்கெல்லாம் இந்த வேர்டிங்ஸ் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் இந்த வார்த்தைகளை அனுப்பிச்சு தரேன். இது கூட உங்களுக்கு தேவையானது ஏதாவது ஒன்று சேர்த்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் சேர்த்திக்கலாங்க. ஓகே மேம். ஓகே.
தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் இது. வேற ஏதாவது செஷன்ல டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் இந்த செஷனோட ரெக்கார்டிங்கை சீக்கிரம் அப்டேட் பண்றேங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ.